சென்னை தான் உலகினுடைய புதிய டெட்ராய்ட் நகரமாக உருவெடுத்திருக்கு. ஆண்டுக்கு 50,000 திறமை மிக்க பொறியாளர்களை உருவாக்குது. சாலைகளும் மெட்ரோ ரயிலும் சிறப்பா இருக்கு. நகர்ப்புற வளர்ச்சியில் இந்தியாவுக்கு சென்னை தான் ரோல் மாடல். இதையெல்லாம் சொன்னவர் யார்? பாஜகவை சேர்ந்த ஒன்றிய அமைச்சர் ஜோதிர் ஆதித்யா சிந்தியா அவர்கள். ஆனால் இங்க இருக்கக்கூடிய ஆளுநர் ரவி அவர்கள் மட்டமாக பேசுகிறார். அப்படின்னா அவர் என்ன கெட்டதாக இருக்கு? ஆண்டுக்கு ஒரு முறை சட்டமன்றத்துக்கு வருகிறார், அவைக்கு வருகிறார். மாநில அரசு தயாரித்து தர அறிக்கையை படிக்க வேண்டியதுதான் ஆளுநருக்கு இருக்கக்கூடிய ஒரே வேலை. அதை கூட செய்யாம முரண்டு பிடிக்கிறார். 3 நாட்களுக்கு முன்ன நாடாளுமன்றத்தில் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் உரையாற்றினார். ஆளுநர் செய்கையை கண்டிச்சு பேசியிருக்கிறார். ஒன்றிய அரசு தயாரித்து வழங்கின உரைய பிரதமர் பேசுகிறார். ஒன்றிய அரசு தயாரித்து வழங்கின உரைய மாண்புமிகு குடியரசுத் தலைவர் ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் அவர்கள் இந்த அவையிலே வாசித்தார். அதே போல மாநில சட்டமன்றங்கள்ல அந்தந்த மாநில அரசுகள் வழங்கக்கூடிய உரைய ஆளுநர்கள் வாசிக்கிறதும் நாட்டின் மரபு. குஜராத்தில் நான் முதலமைச்சராக இருந்தப்போ, யாரு மோடி சொல்லுகிறார், குஜராத்தில் நான் முதலமைச்சராக இருந்தப்போ எங்க அரசு தயாரிச்சு கொடுத்த உரைய அன்றைக்கு ஒன்றியத்தில் காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி, காங்கிரஸ் ஆளுநர்கள் வாசிச்சாங்க. இதை யார் சொல்லுகிறார்? பிரதமர் அவர்கள் அழுத்த நிறுத்தமாக அவையிலே குறிப்பிட்டிருக்கிறார். மாநில அரசுக்கு கட்டுப்பட்டு ஆளுநர் செயல்படும் என்கிற உண்மையை பிரதமர் மோடி அவர்களே ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில நான் கேட்கிறேன், இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார் ஆளுநர் ரவி அவர்கள்? நீதிமன்றத்தில் இருக்க அந்த பிரச்சனை எல்லாம் ஒரு வாரத்துக்குள்ள வரும். ஏற்கனவே அவருடைய அட்டுழியங்களை, அநியாயங்களை, சர்வாதிகாரத்தெல்லாம் உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதி கிழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா அவரே தான் தொடர்ந்து இருக்கணும். அவர் இருந்தால் தான் நமக்கு வேகம் வருது. நான் பல நேரங்கள் சொல்லி இருக்கிறேன், 2026 திமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் அவர் தான் இருக்கணும். அப்பதான் அது நமக்கு வசதி. அவரே நமக்கு பெரிய பிரச்சாரத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறார். அடுத்து இன்னொருத்தர் இருக்காரு, பிஜேபி தலைவர் அண்ணாமலை, அவரும் இருக்கணும். அவரும் இருக்கணும் தொடர்ந்து. 2 பேர் இருந்தா போதும். நாம பிரச்சாரம் செய்ய வேண்டியது, அவங்களே பிரச்சாரம் செய்து நம்ம ஆட்சியை மீண்டும் மீண்டும் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் உட்கார வச்சிருவாங்க. நான் கேட்க விரும்புவது, இவ்வளவு நடந்திருக்கு பிறகு, பிரதமர்களே சொல்லியதற்கு பிறகு, நான் ஆளுநரை கேட்டுக்கொள்ள விரும்புவது, ரவி திருந்தணும், வேற எதையும் கேட்கல. நான் பிரதமரை பார்த்து கேட்க விரும்புவது, நீங்க குஜராத் முதலமைச்சராக இருந்தப்போ என்ன கேட்டீங்களோ அதைத்தானே பிரதமராக இருக்க உங்ககிட்ட நாங்க கேட்க தோணும். ஆளுநர் இல்ல யாரா இருந்தாலும் சரி தமிழ்நாட்டு வளர்ச்சியை தடுக்க முடியாது. தமிழ்நாட்டில் இன்னைக்கு நம்ம செஞ்சிட்டு இருக்கக்கூடிய வளர்ச்சி யாரால் தடுக்க முடியும்? எந்த கும்பலாலும் அதை தடுக்க முடியாது. அது அவங்களுக்கும் தெரியும். அதனாலதான் குழப்பம் ஏற்படுத்த முடியுமான்னு பாக்குறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஏதாவது புது பிரச்சனையை கிளப்பி கலவரம் செய்யலாமா, வன்முறைக்கு வழி அமைக்கலாமா என்று செயல்படுறாங்க. பல்வேறு மதங்கள், சாதிகள், பழக்க வழக்கங்களை கொண்ட மக்களாக இருந்தாலும் தமிழர்கள் என்ற உணர்வோடு மக்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து வராங்க. அவரவர் கடவுள், அவரவர் நம்பிக்கை, அவரவர் விருப்பம், அமைதியா வாழ்ந்து வராங்க. இங்க எல்லா சமய விழாக்களும் தினமும் நடந்துட்டு தான் இருக்கு. லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்க, அமைதியா வீட்டுக்கு திரும்பி போறாங்க. ஆன்மீகம் வேற, அரசியல் வேறன்னு பகுத்தறிந்து பார்க்கிற மக்கள் வாழுகிற மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு.
ஆன்மீகத்தை தங்களுடைய அரசியலுக்கு பயன்படுத்துகிற தீய சக்திகளை நாம எப்பவும் ஏத்துக்க மாட்டோம். மக்களை ஏத்துக்க மாட்டாங்க. அதேபோல் பிற மதத்தினர் உணர்வுகளையோ மதிக்கிறவங்களைத்தான் நம்ம மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இத மக்கள் கொடுக்கிற பேட்டிகளே பார்த்திருப்பீங்க. இதை பத்தி என்னைக்குமே நான் சொல்ல விரும்புவது மதவெறியா மாறாது. அதனால்தான் பாஜக ஆளுகிற மாநிலங்களைப் போல வன்முறை காடாக இல்லாம அமைதி பூங்காவாக தமிழ்நாடு இருக்கு. இந்த அமைதியை சில சக்திகளால பொறுத்துக் கொள்ள முடியல. அதனால சீர்குலைக்க பார்க்கிறாங்க. நல்லிணக்கமும் நட்புணர்வும் தான் வள்ளுவத்தையும் வள்ளலாரையும் வாழ்வியல் அறநெறியாக கொண்டு வாழும் தமிழ்நாட்டினுடைய அடையாளம். அந்த நல்லிணக்கத்தை கெடுக்கிறது மூலமா தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை தடுக்க நினைக்கிறவங்களுடைய எண்ணம் ஈடேறாது. தமிழ்நாட்டுக்கு நியாயமாக வர வேண்டிய நிதியை தரமாட்டீங்க. பேரிட நேரத்தில் கூட உதவி செய்ய மாட்டீங்க. ஆனால் எங்க மாநிலத்தோட அமைதியை மட்டும் கெடுக்க நினைப்பீங்களா? நீங்க ஏமாந்துதான் போவீங்க. திருந்துங்க, இல்லைன்னா திருத்தப்படுவீர்கள் எச்சரிக்கிறேன். ஒன்றிய அரசு தன்னுடைய மனப்பான்மை மாத்திக்கலனா மக்கள் மன்றத்தில் நாளுக்கு நாள் மரியாதையை நீங்கள் இழப்பீர்கள். கடந்த வாரத்தில் வருந்தத்தக்க 2 சம்பவங்கள் நடந்திருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கும்பமேளாவுக்கு போன பக்தர்களுக்கு சரியான பாதுகாப்பு ஏற்பாடு செய்யாத காரணத்தால அந்த நெரிசல்ல சிக்கி 48 பேர் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. ஆனால் 30 பேர் தான் அங்கே இறந்தாங்கன்னு பாஜக அரசு தப்பான கணக்கு சொல்லுது. ஊடகங்கள் என்ன சொல்லுது? 48 பேர் என்று சொல்லுது. இன்னும் கூடுதலா இருக்குன்னு அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சொல்றாங்க. ஜேசிபி இயந்திரத்தை வச்சு உடல்களை எல்லாம் அகற்றினதாக சமாஜ்வாதி கட்சியுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ் அவர்கள் குற்றம் சாட்டி இருக்கிறார். அதை பற்றி அவர் நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அனுமதிக்கல. கும்பமேளாவுக்கு வாங்கன்னு பக்தர்கள் அழைச்சிங்கள, அவங்களுக்கு பாதுகாப்பு தந்திருக்க வேண்டியது பாஜக அரசுடைய கடமை இல்லையா? உங்க மதவாத அரசியல் ஏன் மௌனம் ஆயிடுச்சு? அடுத்த மிகப்பெரிய கொடூர சம்பவம், அமெரிக்காவில் இருந்து 104 இந்தியர்கள் கையிலையும் காலிலையும் விலங்கு மாட்டி ராணுவ விமானத்தில் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்கன்னு வந்தவங்க எல்லாம் பேட்டியை கொடுத்தாங்கள. கண்ணீரை இன்றைக்கு வரவழைக்குது பார்க்கும்போது. இது தொடர்பா அமெரிக்க அரசாங்கத்துக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் நடந்தத